அனைவருக்கும் வணக்கம். ப்ரெசண்டில் வாழ்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம எப்பயுமே ப்ரெசண்டில் வாழ்கிறத பற்றியே யோசிக்க மாட்டோம். ஒன்று பாஸ்ட்டை பற்றி கவலைப்படுவோம், இல்லைன்னா ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவோம். இப்போ ப்ரெசண்டில் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹெல்த்து கவனிக்கணும்னு வச்சிங்களேன். ஒரு உடற்பயிற்சி, யோகா அப்படிங்கிறத இந்த ப்ரெசண்டில் தான் நம்ம செய்யணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு நம்ம தள்ளி போடும்போது நம்ம ஹெல்த்து யோகா செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடுது. நம்ம ட்ரெஸ்ஸு, நகை, சொத்து இதெல்லாம் வாங்குறதுல காட்டுற ஆர்வத்தை நம்ம ஹெல்த்தை கவனிக்கிறதுல நம்ம காட்ட மாட்டோம். அதனால் நம்ம வாங்கிறதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது. அதனால் எப்பயுமே நம்ம ப்ரெசண்டில் தான் வாழணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெளியில் எங்கேயாவது போகிறோம்னு வச்சுங்க, ஒரு வெளியூர் போகிறோம், ஒரு ஷாப்பிங் போகிறோம். இப்போ போகும்போது ரோட் சைடில் நிறைய நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று விற்கும். நம்ம வரும்போது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு போவோம். போய் நம்ம பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தோம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, எல்லாமே சேல்ஸ் ஆகிருக்கும். அது அப்போ நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. இப்போ பார்க்குறோம், நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு வாங்கிடணும். அதேமாதிரி நம்ம இன்றைக்கி இந்த யோகாவை கற்றுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கே செஞ்சிடணும். அதேமாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசணும், ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு ஒரு பிரிவினை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம சமாதானம் இன்னும் பேசணும் அவங்கள்ட்டனா நம்ம இன்றைக்கே பேசிடணும். அப்புறமா பேசுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அது காலம் கடந்து போயிடும். எல்லா விஷயங்கள்லையுமே இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லேயே யோகா எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் அவங்க சின்ன வயசுலேருந்தே செய்யறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும், நம்மளும் சேர்ந்து செய்யணும். யாருமே இன்றைய வாழ்க்கையே வாழ்கிறது கிடையாது. நாளைக்கு ஏதோ ஒரு பெருசாக ஒரு இது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இன்றைய பொழுது நம்ம வேஸ்ட் ஆக்குறோம். அதாவது நம்மளுடைய ஹெல்த்து வெல்த்து எதையுமே கவனிக்காமல் வர்றோம். நாளைக்கு அதுக்கான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கிது. இதை பற்றி யோசிப்போம். தேங்க்ஸ்.